பிரேமா H1B ஆர் L1 விசாவில் அந்த கிரேஸ் பீரியட் தருவாங்கள்ல வேலை போயிடுச்சுன்னா அந்த 60 days அது வந்து நீக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துருக்குல அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரேமா அந்த வீக்கெண்ட்ஸ்லாம். ஆமாம், அதிக விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தியாக அது இருந்தது. கண்டிப்பாக வந்து அதிக விவாதிக்கப்பட வேண்டிய செய்தியாகவும் அது இருக்குது. காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இங்கேருந்து பேக் பண்ணி சிகாகோ போகிறதுக்கே வந்து 3 நாள் 4 நாள் 3 டே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி வேலை போயிடுச்சு நீ இன்றைக்கே கிளம்பணும் அப்படின்னு ஒரு ரூல் வந்து என்ன ஆகுறது? பாவம் வீசாவில் உள்ளவங்களோட நிலைமை வந்து ரொம்பவே பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக போயிடும். ஏன்னா இன்றைக்கி வேலை போயிடுச்சுன்னா 60 நாள் கிரேஸ் பீரியட் இருக்குது. அதற்குள்ளாக பேக் பண்ணி வீடெல்லாம் விற்கணும்னா என்ன பண்ணணுமோ, கார்லாம் விற்கணுமோ எல்லாமே பண்ணிட்டு போகிறாங்களோ, இல்லை இன்னொரு எம்ப்ளாயர் பார்த்து ஒரு புது வேலை தேடுறாங்களோ அதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது, அதுக்கான கிரேஸ் பீரியட் இருந்தது. ஆனால் இப்போ இது ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொப்போசல் போயிருக்கு. இப்போ ப்ரொப்போசல் போனாலே அது எல்லாமே வந்து எய்தர் இன்ட்ரீம் ஃபைனல் ரூலாக வந்துடுது இல்லை ஃபைனல் ரூலாக வந்துடுது. ஒரு வேளை இது வந்துடுச்சுன்னா எப்போ வரும், இது வந்த பிறகு இப்போ உள்ள சுச்சுவேஷன்லாம் என்ன ஆகும்? சப்போஸ் யாராவது வீசாவில் வேலை போயிடுச்சுன்னா இந்த ரூல் வந்த பிறகு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விவாதமாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். ஸோ எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் வந்து அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் ஆகும். பிரேமா இது என்ன ரூல், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ இது? ரைட். ஸோ நமக்கு பல வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன், அதாவது வந்து ஒரு ரூல் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அது வந்து லானா நீ இரு அவைகளும் போய் விவாதம்லாம் பண்ணி அங்கே ஃபிலிபஸ்டர் ரூல்லாம் பர்ஸ் பண்ணி அதன் பிறகு வந்து பிரசிடென்ட்டோட சிக்னேச்சருக்கு போகணும். அது வந்து ஒரு லா சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் வர்றது. சில நேரங்கள் வந்து பிரசிடென்ட் அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை யூஸ் பண்ணி ப்ரொக்ளமேஷன் ஆர்டர்லாம் போட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி ரூல் சேஞ்சஸ்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கான அதிகாரம் இருக்கும், அதை கொண்டே நிகழ்த்திட முடியும். டிஹெச்எஸ் அவர்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒரு ரூலை கொண்டு வர போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து H1B, L1, TN, E1, E2, E3 இந்த மாதிரி விசாவில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா 60 நாள் கிரேஸ் பீரியட் இருக்குது. இந்த ரூலை நாங்கள் தூக்க போகிறோம். ஸோ இட் மீன்ஸ் இன்றைக்கி வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக யூஎஸ்ஏ விட்டு கிளம்பி ஆகணும். பிகாஸ் நீங்கள் நாளையிலேருந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போயிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த ரூல் சொல்கிறது. இந்த ரூல் இப்போதைக்கு வந்து இன்னும் ஃபெடரல் ரிஜிஸ்டர் வரல. பிகாஸ் நம்ம ரூல் சேஞ்சஸை நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு. முதல்ல இன்டர்னல் ரிவ்யூ, டிஹெச்எஸ் வந்து இன்டர்னலாக ரிவ்யூ பண்ணிட்டு இந்த ரூல் நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணுவாங்க. அது முடிஞ்சிச்சு. அந்த ப்ரொப்போஸ் ரூலை எடுத்துகிட்டு போய் OMB ரிவ்யூ, ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டுக்கு ரிவ்யூ விடுவாங்க. ரைட், இது நாங்கள் வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ரைட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ OMB ரிவ்யூ ஸ்டேட்டஸில் இது இருக்குது. இந்த ரிவ்யூ கிளியர் பண்ண பிறகு தான் வந்து இது ஃபெடரல் ரிஜிஸ்டரில் ஃபைனல் ரூலாக வருமா, இன்ட்ரீம் ஃபைனல் ரூலாக வருமானு தெரிய வரும். பிரேம் இது கிளியர் பண்ணி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? யூஸ்வலாகவே OMBயோட ஸ்டாண்டர்ட் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது 90 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. பட் 90 நாட்கள் சொன்னாலுமே 45 நாட்களுக்குள்ளாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணி அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக டிஹெச்எஸ் அண்ட் OMB வந்து எல்லாருமே எப்படி வந்து பேர் வேறையாக இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக தானே இருக்காங்க. ஸோ பெரிய முட்டுக்கட்டையெல்லாம் போட போகிறதில்ல. ஒரு 45 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே கிளியர் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 8 வந்து OMB ரிவ்யூக்கு அனுப்பி வச்சு தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் எண்டுக்குள்ளே இது OMB ரிவ்யூவை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிரேமா அப்போ சீக்கிரமாக வந்துடும் அந்த ரூலு? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது OMB ரிவ்யூ இப்போ வந்து ஃபாலில் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு இதை டிஹெச்எஸ் எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒருவேளை டிஹெச்எஸ் வந்து நம்ம அவசரமாக போவோம் அப்படின்னு இன்ட்ரீம் ஃபைனல் ரூலாக போட்டுறாங்க. அதாவது மக்களோட கருத்துலாம் நான் கேட்க போகிறதில்ல, நேராகவே இன்ட்ரீம் ஃபைனல் ரூலாக போட்டாங்கன்னா அன்னையிலேருந்து 60 நாளுக்குள்ளாக, அதாவது டிசம்பர் இல்லை ஜனவரி 2027 இது அமலாக்கப்பட்டுரும். இன்ட்ரீம் ஃபைனல் ரூலில் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஈஸியாக கோர்ட்டில் வந்து லாசூட் ஃபைல் பண்ணி சேலஞ்ச் பண்ணுவாங்க. பிகாஸ் மக்களோட கருத்தே கேட்கலங்க, இவங்க அதிகாரத்துக்கு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஃபைனல் ரூலாக தான் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, OMB கிளியரன்ஸ் இப்போ ஃபாலில் கிளியர் ஆகுதுன்னா இதை NPRM, நோட்டீஸ் ஆஃப் ப்ரொப்போஸ்டு ரூல் மேக்கிங் ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மக்களோட கருத்து கேட்பாங்க 60 நாள். எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட்ஸ் வரப்போகக்கூடிய ஒரு ரூலாக இது இருக்க போகுது. அவ்வளோ கமெண்ட்ஸ் வரப்போகுதுங்கிறது டவுட்டே இல்லை. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நிவர்த்தி பண்ணணுங்க. நிவர்த்தி பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் OMB ரிவ்யூக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸாக வந்துச்சு, இதெல்லாம் நாங்கள் இப்படி நிவர்த்தி பண்ணியிருக்கோன்னு ரிவ்யூக்கு அனுப்பிட்டு அதன் பிறகு தான் ஃபைனல் ரூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஃபெடரல் ரிஜிஸ்டரில். அது 30 அல்ல 60 நாளுக்கு அப்புறம் எஃபெக்டிவ் ஆகும். ஸோ அப்படி போனாங்கன்னா இது எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருடங்கள் பிடிக்கும். ஸோ இவங்க என்ன போக போகிறாங்க, ஒரு ஃபைனல் ரூலாக போக போகிறாங்களா, இன்ட்ரீம் ஃபைனல் ரூலாக போக போகிறாங்களா இப்போதைக்கு நமக்கு தெரியாது. பட் எப்படி போனாலும் அந்த எஃபெக்டிவ் டேட்டுக்கு அப்புறம் இது ஒரு பெரும் பிரச்சனை இருக்க போகுது. இது எடுக்கிற அதிகாரம் வந்து இப்போ டிஹெச்எஸ்க்கு இருக்கா? நல்ல கேள்வி.
கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதை கொடுத்ததே அவங்க தான். ஸோ டிஹெச்எஸ் தான் இந்த ஒரு 60 நாளுங்கிற கிரேஸ் பீரியடை 2000 அமலாக்கப்படுத்துகிறாங்க. அதற்கு முன்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு 10 வருடங்களாக தான் இந்த 60 நாள் கிரேஸ் பீரியட்னு இருக்குது. ஸோ டிஹெச்எஸ் தான் இதை ஒரு பாலிசி சேஞ்சாக கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வர அதிகாரம் எங்களுக்கு இருக்குல்ல, ஸோ நாங்களே எடுக்கிறோன்னு சொல்லி அவங்க வாதிடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அதிகாரத்தை அவங்க 10 வருடம் கழித்து ரிவர்ட் பண்ணுறாங்க. ஸோ 2017க்கு முன்பு இந்த மாதிரி 60 நாள் கிரேஸ் பீரியட் கிடையாது. அதனால தான் அப்போதைக்கு உள்ளவங்கலாம் வந்து இருந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டபுளாக இருக்கும். க்ரீன் கார்டில் வந்தால் தான் வந்து வீடு வாங்குவாங்க. விசா ஸ்டேட்டஸில் இருந்தாலும் H1 L1 விசா ஸ்டேட்டஸ் இருந்தாலும் வீடு வாங்குறது தயங்குவாங்க. பிகாஸ் ஒரு வேலை போயிடுச்சுன்னா அந்த கிரேஸ் பீரியடும் கிடையாது, நம்ம உடனே கிளம்பி ஆகணுமே, வீடெல்லாம் எப்படி விற்கிறதுங்கிற பிரச்சனை இருந்தது. 2017 தான் ஒரு கேம் சேஞ்சர் வந்துச்சு, அந்த 60 நாள் கிரேஸ் பீரியட். அதன் பிறகு தான் மக்கள் நம்பிக்கையாக வந்து விசாவில் இருக்கும்போது வீடு வாங்கலாம், நமக்கு தான் 60 நாள் இருக்குது, அதற்குள்ளாக விற்றுட்டு போயிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதன் பிறகு தான் வீடு வாங்குறது இன்னும் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற ஒரு கதவு திறந்தது. பிரேமா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ அதுக்கு முன்னாடியும் லே ஆஃப் பண்ணியிருந்தா கஷ்டம் தானே? கரெக்ட். வீடுங்க செகண்டு தான். இப்போ ரெண்ட் ஹவுஸில் இருந்தாலுமே இப்போ காலையில் ஒரு மெயில் வருது, சாயங்காலத்துக்குள்ள ஊரை விட்டு எப்படி போக முடியும்? நாடை விட்டே போகணும். எல்லாத்தையும் அதாவது கார் எதுனா காரை விற்றுட்டு வீடெல்லாம் பேக் பண்ணிட்டு இட்ஸ் ரியலி இம்பாசிபிள் இல்லையா? ஸோ அதுக்கு முன்பும் இது ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு முன்பு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நியூக் ப்ரோ ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டு. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு வேலை போயிடுச்சுன்னா ஒரு மாதத்துக்குள்ளாக புது எம்ப்ளாயர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ரூலை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரியான டெர்மினேஷன் நடந்துச்சு, சடன் டெர்மினேஷன் நடந்துச்சு, ஸோ அதனால் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போக வேண்டியது, நான் புது எம்ப்ளாயர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது வந்து 100% அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பவர் எல்லாமே யூசிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் இருந்தது. ஸோ அப்ரூவல் பண்ணுவாங்க, இல்லை டினைலும் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதான் என்பிடிங்கிற ரூல் அது சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல் இருந்தாலுமே அதில் உள்ள பெரிய பிரச்சனையே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்பு உள்ளவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா B1 B2 விசாக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அதாவது I-539 போட்டுட்டு அந்த ஒரு டைம் எடுத்துகிட்டு அந்த டயத்துக்குள்ளாக எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாம். ஸோ அன்லாஃபுல் ப்ரெசன்ஸாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஓகே வேலை போயிடுச்சு, H1B போயிடுச்சு, பட் அன்லாஃபுல் ப்ரெசன்ஸ் இல்லைனா நீங்கள் அடுத்த தடவை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸாக இருந்துச்சு. வேற ஸ்டாண்டர்டாக அந்த 60 டேஸுங்கிறது இல்லை. இப்போயுமே இந்த ரூல் ப்ரப்போஸ் ஆனிச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல? இருக்குது, இப்போயுமே இருக்குது. அதுதான் சொன்னால் மக்கள் வந்து நிறைய வந்து இந்த நியூஸை பார்த்து ரொம்ப பீதி அடைஞ்சாங்க. கண்டிப்பாக இது வந்து கவலைக்குரிய ஒரு நியூஸ் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் 2017க்கு முன்பு இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஸோ இது புதுசு இல்லை, பயப்படாதீங்க. யாருக்கோ இருந்தாலும் லே ஆஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, காலையில் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா I-94 வேலிடாக இருந்தாலும் மறுநாள்லேருந்து அன்லாஃபுல் ப்ரெசன்ஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லுது இல்லையா? ஆனால் இன்னைய வரைக்குமே அந்த பாலிசி இருக்குது, நீங்கள் 60 நாள் இருந்துக்கலாம். 60 நாள் ஆர் I-94ஓட வேலிடேட்டி எது குறைவாக இருக்கோ அது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யாருக்கோ லே ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் I-94 பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் தான் இருக்குன்னா உங்களால் 60 நாள் அந்த கிரேஸ் பீரியட் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கான கிரேஸ் பீரியட் குறைஞ்சிடும் 20 நாளாக. அதே I-94 இன்னும் 1 இயர் வேலிடாக இருக்குன்னா 60 நாள் கிரேஸ் பீரியட் அதுக்குள்ளே போயாகணும். அதுதான் இன்றைக்கி ரூல் இல்லையா? ஸோ நாளைக்கு வந்து இந்த ரூல் ப்ரொப்போசல் ஆன பிறகு அது எல்லாமே மாறப்போகுது. பழையபடி வந்து 2017க்கு முன்பாக வந்து போக போகுது. ஸோ என்பிடி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதான் புது எம்ப்ளாயர் அதற்குள்ளாக. அதான் வந்து ஷார்ட்டர் பீரியடில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங். ஏன்னா நீங்கள் லாங்கர் பீரியடில் கண்டுபிடிச்சி அங்கே நம்ம திரும்ப போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இது பண்ணுவாங்க, டினை பண்ணுவாங்களாம் என்பிடி ரூல்லே. ஸோ இதெல்லாம் முன்பு நடந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பட் அட்டார்னிஸ் தான் வந்து பெஸ்ட் ஆன்சர் சொல்ல முடியும். பட் இப்போ பயப்பட வேண்டிய தேவையில்லை. எப்படியோ அவங்க வந்து இன்ட்ரீம் ஃபைனல் ரூல் போகிறாங்களோ ஃபைனல் ரூல் போகிறாங்களோ நமக்கான கால அவகாசம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஒருவேளை அது வந்து பாலிசி அமலாக்கப்பட்டாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் 2017க்கு முன்பு இருந்தவங்கலாம் அதை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஸ்டில் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ லாஸ் அவுட்டில் அதுக்கு உடனே ஃபைல் பண்ணிடுவாங்கல்ல? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது ரிலீஸ் பண்ண பிறகு உடனே வந்து ஃபைல் பண்ணுவாங்க. மிக முக்கியமாக எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதன் பிறகு வந்து இல்லை கண்டிப்பாக வந்து இந்த தம்பி வந்து வீசாவில் இருந்தாங்கன்னா இப்போ நம்மளை விட்டு அந்த தம்பிக்கு வேறு வேலை இல்லை, நம்ம வழி இல்லை அப்படிங்கிற வந்து எம்ப்ளாயர்கிட்ட அந்த அதிகாரம் போயிடும். உன் வேலை என் கையில், உன் வேலை மட்டும் இல்லை, நீ இந்த நாட்டில் இருக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணுறதே என் கையில். அதிகாரம் இல்லாமல் எம்ப்ளாயர்கிட்ட போயிடுச்சுன்னா எம்ப்ளாயோட நிலைமை ரொம்ப மோசமாகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இது எப்படியோ அமல்படுத்துறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. இதை நினச்சி இப்போ ஒரி பண்ணாதீங்க. பட் பார்ப்போம் என்னென்ன ஸ்டேட்டஸ் வந்து முதல்ல பார்ப்போம் என்ன ரூல் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு. இது வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது இதை முழுசாக நீக்க போகிறாங்கன்னு. ஒருவேளை முழுசாக நீக்கலை 60 நாள் 30 நாள் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரில, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.